ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இனி உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் மங்களகரமாக அமையப் போகின்றது. உன் சாயப்பா சொல்லுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆம் செல்லமே, இன்றைய திருநாளில் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சியானது சற்றென்று நடக்கப் போகின்றது. பல வெற்றி செய்திகள் உன்னை வந்து சேரப்போகின்றது. நான் சொல்லக்கூடியது உண்மைதான் தங்கமே, இதை நீ மறந்து விடாதே. உன் வீடு தேடி நீ எதிர்பார்த்த ஒரு விஷயமானது வந்து சேரப்போகின்றது. உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உன் சாயப்பா முடிவு காலத்தை கொடுத்து விட்டேன். நீ எக்காரணம் கொண்டும் இனிமேல் புலம்பிக் கொண்டும் தவித்து கொண்டும் இருக்க வேண்டாம். உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அப்படியென்றால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. கூடிய சீக்கிரமாகவே உன்னை மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் என்னிடத்தில் கேட்டுவிட்டாய். அவற்றையெல்லாம் நான் உனக்கு தரத்தான் போகின்றேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று நீ எப்படி என்னை நினைத்து விட்டாய்? என் செல்லமே, உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன்னோடு இருக்கும் வரை உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே, எதற்காகவும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியுமல்லவா? அதே போல பல மடங்கு இன்பங்களை எல்லாம் நீ இப்போது மீண்டும் அனுபவிக்கப் போகின்றாய். நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்தாய் என்று நான் பார்த்திருக்கின்றேன். அதைவிட 2 மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். உன் கஷ்டத்தை தீர்த்து வைத்து உனக்கு நல்ல ஒரு காலத்தை நான் எதிர்பார்த்தபடியே அமைத்து விட்டேன். உனக்கான முயற்சிகள் அனைத்தும் இப்போது வெற்றி பெறப்போகின்றது. எது வேண்டும் என்று நீ காத்திருந்தாயோ அந்த ஒரு செய்தியானது உனக்கு உன் வீட்டில் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்க வேண்டும் என்று நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட நல்ல காலமானது உன்னை தேடி வந்து விட்டது. உன் வாழ்க்கையே இப்போது போராட்ட களமாக இருந்தது என்று நீ கவலைப்பட்டாய். அந்த போராட்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விட்டேன். நீ பட்ட அத்தனை வேதனையிலிருந்து உனக்கு நான் விடுதலையை கொடுத்து விட்டேன். உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் இணைந்த பிறகு இனி உனக்கு துன்பம் என்ற ஒன்றே கடுகளவு கூட இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டேன். என் செல்லமே, உனக்கு பல நன்மைகள் எல்லாம் இனி அடுக்கடுக்காக கிடைக்கப் போகின்றது. நீ நினைத்தது போலவே சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கப் போகின்றது. உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை நீ நம்புகிறாயல்லவா? அந்த நம்பிக்கையானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உன் அன்புக்குரியவர்களோடு நீ அன்பாக இருக்க வேண்டும். அவர்களோடு எப்போதும் எனக்கு சண்டை சச்சரவு என்பதே வரக்கூடாது என்று நீ ஆசைப்படுகின்றாய். நீ ஆசைப்பட்டது போலவே உன் அன்பான உறவோடு நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய். உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தைரியத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த தைரியத்தினால் தான் நீ பல முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்துவிட்டு இப்போது ஆனந்தமாக வாழ ஆரம்பித்திருக்கின்றாய். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் எது நடக்கவில்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் தவித்து கொண்டும் இருந்தாயோ அது எல்லாமே இப்போது மாறப்போகின்றது. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கையை எப்போதும் நான் ஒரு நாளும் பொய்யாக்க மாட்டேன். நீ எதை தேடி அலைந்து கொண்டிருந்தாயோ, எது கிடைக்க வேண்டும் என்று கலங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அதை உன் சாயப்பா உன் கைகளில் தரப்போகின்றேன். உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் என் ஆசீர்வாதத்தால் உனக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். நிறைய மாறுதல்களை எல்லாம் உன் சாயப்பா செய்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றேன். நீ நினைத்தது போலவே பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கப் போகின்றது. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பரிசாக தர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னை விட எனக்கு அதிகப்படியான அன்பும் அக்கறையும் இருக்கின்றது. நீ என்னுடைய குழந்தை. என் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோராக நான் ஆசைப்படுவதில் தவறு இல்லையே. என் செல்லமே, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பல விஷயங்களை நான் உனக்காக மாற்றியமைத்து உன் வாழ்க்கை
வாழ்க்கையில் உனக்கு நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவற்றையெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றாக நீ உணரத் தொடங்குவாய். நீ கேட்டது போலவே அதிசயமானது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கையில் நடந்த பிறகு நிச்சயமாக ஆம் சாயப்பா, நீங்கள் சொன்னது போலவே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் நிகழ்த்தி காட்டிவிட்டீர்கள். உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று நீ என்னிடத்தில் ஆனந்த கண்ணீரோடு சொல்லத்தான் போகின்றாய். அப்படி ஒரு மாற்றமானது உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்க்கையை வாழப் போகின்றாய். மங்கள நிகழ்ச்சிகளானது உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்றது. உன்னை நேசித்த ஒருவரோடு உன் கைகள் இணையப் போகின்றது. நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழப் போகின்றாய். நீ ஆசைப்பட்டது அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்து விட்டேன். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே செல்லமே? நீ எதிர்பார்த்த மாற்றமானது கிடைத்துவிட்டது. உனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னுடைய நன்றியை நான் ஒருபோதும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அக்கறையில்தான் உன் சாயப்பா உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு உன் கைகளில் தந்திருக்கின்றேன். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ முழு மனதோடு நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன் கவலைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கத்தான் நேசித்த ஒருவரே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். யார் ஒருவருக்காக என் பிள்ளை என்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதுதான் வந்து சேர்வதற்கான நேரமும் காலமும் இப்போது கூடி வந்துவிட்டது. இவ்வளவு காலமாக நீ காத்திருந்ததற்கான பலன் கிடைத்துவிட்டது. உன் போராட்ட வாழ்வு எப்பொழுது முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உன் போராட்டத்தை முடித்து வைத்து நீ கேட்ட கேள்விக்கு விடையாக நேரடியாக உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன் செல்லமே. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. மிகப்பெரிய சோகங்களை எல்லாம் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வெளியே அதை காட்டிக்கொள்ளாமல் புன்னகையோடு இருக்கின்றாய் என் செல்லமே. இனிமேல் நீ மனதார சிரித்து ஓடி ஆடி உனக்கான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய நேரமானது வந்து விட்டது. உன்னுடைய கைகளுக்கு வந்து சேர வேண்டியது தானாகவே வந்து சேரும். உன் மனதிற்குள் இருந்த தீராத கவலையெல்லாம் இப்போது தீரப்போகிறது. உன் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த பிறகும் அந்த வேதனைகளை எல்லாம் தீர்க்காமல் நான் அமைதியாக இருப்பேனா சொல் என் செல்லமே. இருவருமே சேர்ந்து வெற்றியின் பாதையில் இனி பயணிக்கக்கூடிய காலமானது வந்து விட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப் போகிறாய். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.